Hi everyone, this is RV Charanya. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். இதுவரை அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பேசியவர்கள் இப்ப வெளிப்படையாவே கரம் கோர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில எடப்பாடிக்கு இது என்ன மாதிரியான சிக்கலை நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பசும்பொன்ல இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒரே கார்ல செங்கோட்டையனும் ஓபிஎஸும் வராங்க. இவங்க கூட அதுக்கப்புறம் டிடிவி தினகரனும் இணைகிறாரு, சசிகலாவும் வராரு. எனவே சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இந்த நால்வர் அணி தேர்தல் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மாதிரியான நெருக்கடியை கொடுக்கும், அவர் எப்படி சமாளிப்பாரு அப்படிங்கிற கேள்வி இப்ப முன்வைக்கப்படுது. முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் 3 பேரும் ஒன்னா செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி பேசுறாங்க. செய்தியாளர் சந்திப்புல பேசிய ஓபிஎஸ், பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவினரை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து மறுபடியும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும், அதிமுக ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறத நாங்க முத்துராமலிங்க தேவர் சிலைட்டு நின்று சபதம் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியை நாங்க தொடர்ந்து செய்துகிட்டே இருப்போம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அடுத்ததா பேசின டிடிவி தினகரன், துரோகத்தை வீழ்த்தி மறுபடியும் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஜெயலலிதாவின் தொண்டர்களை ஒன்றிணைக்க எங்களோட ஓபிஎஸும் செங்கோட்டையனும் கரம் கோர்த்திருக்காங்க. நாங்கள் இணைந்து தேர்தல் களத்துல பணியாற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில நாங்க ஒரு கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கறத தான் டிடிவி தினகரன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க 3 பேரும் இல்லாம சசிகலாவும் தனியா பிரஸ் மீட் வச்சிருக்காரு. அதிமுக பலவீனமா இருக்கு, அதை பலப்படுத்துறதா எங்களுடைய வேலை, இந்த வேலை தொடரும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. எனவே இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் செய்தியாளர் சந்திப்புல பதிலடி கொடுத்திருக்காரு. இவங்க துரோகிகளா இருந்ததுனாலதான், இது போன்ற துரோகிகளாலதான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல அதிமுகவால ஜெயிக்க முடியல. ஓபிஎஸ் அதிமுகவை ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா அவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையான அதிமுக தொண்டர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது. எனவே இவர் எப்படி அதிமுகவை ஒருங்கிணைக்க போறாரு? கடந்த 4 வருஷமாவே டிடிவி தினகரன் துரோகத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எனவே இப்படியானவர்களால எப்படி ஒன்றிணைய முடியும்? இவங்க எல்லாருமே திமுகவோட பி டீம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அந்த செய்தியாளர் சந்திப்புல செங்கோட்டையனும் இருந்தார். அதை பத்தி பேசின எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையனை நீக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. துரோகிகள் யார் அப்படின்னு நாங்க அடையாளம் பார்த்துட்டோம். எனவே கலைகள் அகற்றப்பட்டு அதிமுக செழித்து வளரும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்களோட இணைப்பு எதுக்கும் உதவாது அப்படின்னு அந்த செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கடுப்பு தச்சதுனால நம்மளுடைய பதவிகள் பறிக்கப்பட்டது. இப்ப ஓபிஎஸ் டிடிவியோட செய்தியாளர் சந்திப்பை நடத்திருக்கிறதுனால அவர் அதிமுகவை விட்டே நம்மள நீக்கலாம் அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை விட்டு என்ன நீக்கினாலும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உள்ளிருந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடியை விட நம்மள அதிமுகவை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னா இந்த நெருக்கடி இன்னும் அதிகமா எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதான் செங்கோட்டையனோட எண்ணம். சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், அதிமுகவில இருந்து பிரிந்து சென்றவர்களை அதிமுக ஒன்று சேர்க்கணும், அதிமுகவை பலப்படுத்தணும், இந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 10 நாள் கெடு விதிச்சிருந்தார். 10 நாளைக்குள் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருந்தார். அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு செங்கோட்டையனோட பதவிகள் பறிக்கப்பட்டது. அவரு அதிமுகவுல என்னென்ன பொறுப்புகள் இருந்தாரோ அந்த பதவிகள் பறிக்கப்பட்டது. இப்போ அவர் வெறுமனே ஒரு எம்எல்ஏ, அதிமுக அடிப்படை உறுப்பினர் என்ற அளவிலே இருக்காரு. செங்கோட்டையனோட இந்த முயற்சிக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாரும் தங்களுடைய ஆதரவை கொடுத்திருந்தாங்க. செங்கோட்டையன் சொன்ன மாதிரி அந்த 10 நாள் முடிஞ்சது. அவர் டெல்லி போனாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி எந்த செய்தியாளர் சந்திப்பிலையும் அவர் பேசல, எந்த பிரஸ் மீட்டும் அவர் நடத்தல. அதற்கு பிறகு பசும்பொன்ல முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தும் போது 3 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. எனவே தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற விஷயத்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்க இன்னும் தீவிரப்படுத்துவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம், இப்போ திமுக வர்சஸ் தாவேகா அப்படிங்கறத தாவேகா திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அதே போல அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுனால அதை விமர்சிக்க கூடிய ஒரு சிலர் அதிமுக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும். எனவே தாவேகா 2ஆம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவுல ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம, அதிமுக ஒற்றுமையா இல்லாம பிரிஞ்சு இருக்கிறதுனால, தனித்தனி அணிகளா இருக்கிறதுனால அதிமுக வாக்குகளையும் விஜயால கவர முடியும். எனவே அவர் 2ஆம் இடத்துக்கு வருவார். அப்படி அவர் 2ஆம் இடத்துக்கு வரல அப்படின்னா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்துல திமுக வர்சஸ் தாவேகா அல்லது திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு தான் இருக்கும் அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. எனவே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தோல்வியை தடுக்கணும் அப்படின்னா, இது போன்ற விமர்சனங்களுக்கு எதிரான வெற்றியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பாஜக மட்டும் இல்ல, வேறு ஒரு வலுவான கட்சியோட நம்ம கூட்டணி அமைக்கணும்
அப்படிங்கிற திட்டத்தோட தான் அவர் தாவேகா எங்க கூட்டணிக்கு வரப்போகுது, அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் சொன்னாரு. தாவேகா கூட்டணிக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துக்காக அவர் தாவேகாவோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. ஒண்ணு, தாவேகா போன்ற ஒரு கட்சி, விஜய் போன்ற ஒரு முகம் அவங்களோட கூட்டணிக்கு தேவைப்படுது, அப்போ பெரிய அளவுல ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம தாவேகா 3வது அணி அமைக்குது அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமா இருக்கும். இன்னொன்னு, அதிமுக வாக்கு வங்கிய தாவேகா பிரிக்கும். எனவே அதை தடுக்கணும் அப்படின்னா தாவேகா தங்களோட கூட்டணியில வரணும் அப்படிங்கிற 2 விஷயத்துக்காக தான் அவர் தாவேகா கூட்டணிக்கு விருப்பப்பட்டாரு. ஆனா தாவேகா அதிகமான இடங்களை எதிர்பார்க்குது, அல்லது அவங்க தலைமையில கூட்டணி அமைக்க விரும்புறாங்க, இப்படியான விஷயங்களால தாவேகா அதிமுக கூட்டணிங்கிறது இப்ப வரைக்கும் அமையாம இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 1 மாதம் கழித்து தாவேகா நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், 1 மாதத்திற்கு முன்பு நாங்க என்ன நிலையில இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுல தான் நாங்க இப்போ இருக்கோம், எங்களோட தலைமையில தான் நாங்க கூட்டணி அமைப்போம், முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆக நாங்க அதிமுக கூட்டணி போக மாட்டோம் அப்படிங்கறத அவங்க செய்தியாளர் சந்திப்புல வெளிப்படையாவே பேசியிருந்தாங்க. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக அணிகள் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரும் போது அது ரொம்ப வலுவா இருக்கும், திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும். அதிமுக வாக்குகள் சிதறாது, அவங்களோட வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒருங்கிணைப்பு அவசியம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீவிரமா கையில் எடுத்திருக்காங்க. இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இரட்டை தலைமை அப்படிங்கறத ரொம்ப கஷ்டப்பட்டு ஒற்றை தலைமையா கொண்டு வந்தார். இப்ப மறுபடியும் அந்த கட்சியில பல தலைகள் இணையறத அவர் விரும்பல. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாரும் இணையறத விரும்பல. ஏன்னா தன்னுடைய தலைமைங்கிறது அங்க கேள்விக்குறியாயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுனாலதான் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற பேச்சையே அவர் தவிர்க்க பாக்குறாரு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் செங்கோட்டையனுக்கும் பெரிய அளவுல செல்வாக்கு இல்ல, அவங்களுக்குன்னு தனியா வாக்கு வங்கி எல்லாம் கிடையாது, அதனால இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவுல நெருக்கடி கொடுக்காது அப்படிங்கிற கருத்துக்களை சிலர் முன்வைக்கிறாங்க. ஒருவேளை ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்புல சொன்ன மாதிரி தனி அணியா அமைத்தாலும் ஒரு கூட்டணியா அமைத்து போட்டியிட்டாலுமே அவங்களுக்கு பெரிய அளவுல வாக்கு வங்கி இருக்காது, அதிமுக வாக்குகளை பெருவாரியா அவங்களால பிரிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தையும் சிலர் முன்வைக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்களால பெருவாரியான அதிமுக வாக்குகளை பிரிக்க முடியல அப்படின்னாலும் கூட சொற்ப அதிமுக வாக்குகளை இவங்களால பிரிக்க முடியும். அதே போல முக்குளத்தோர் வாக்குகளையும் இவங்க கை வைப்பாங்க. எனவே இவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள் பெரிய நம்பரா இல்லைனாலும் கூட அது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பரா இருக்கலாம். எனவே இதை எல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், கூட்டணியில பாஜக மட்டும் இல்லாம இன்னும் சில கட்சிகளையும் சேர்த்துக்கணும், ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு எதிராக வருது அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவர்களோட இன்னும் சில கரங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கும். எனவே என்ன செய்ய போறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.